நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு ஸ்ருதி? அந்த பத்திரம் சும்மா நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அந்த பத்திரத்தை ஸ்விம்மிங் பூல் கிட்ட பூச்செடியில தான் வச்சேன். என்ன? ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்கிற பூச்செடி இல்லையா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஸ்ருதி? அந்த பத்திரம் எனக்கு எவ்வளவு முக்கியங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே இப்படி மட்டமா என்கிட்ட நிறைய கேம் விளையாடி இருக்கீங்க. இப்ப திரும்ப இந்த நாடகத்தை ஆரம்பிக்காதீங்க. அந்த பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அஜாக்கிரதையா இருந்ததுக்காக என்ன சும்மா குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த உண்மைகளை எல்லாம் சின்ன கட்ட போய் சொல்றது அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தும் நடந்த உண்மைகளை சின்ன கட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீங்க என்னடானா என்னையவே குற்றம் சொல்றீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்லட்டுமா? வேணும்னே என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட விளையாடுறீங்க. அந்த பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை எனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே எனக்கு சொல்லுங்க ஸ்ருதி, ஒருவேளை அந்த பத்திரங்களை நான் திருடிட்டேன்னு சொன்னா உங்களை பத்தி சொல்றதுக்கு நான் ஏன் ஏர்போர்ட்டுக்கு வர போறேன்? அதை நான் தான் திருடுனேன். அப்படின்னா அந்த பத்திரம் எல்லாம் எங்க போச்சு? அதுக்கப்புறம் சுபாஷ் வந்து அமைதியா கதவை திறந்தான். அதுக்கப்புறம் சுபாஷ் எந்த சத்தமும் இல்லாம ரூமுக்குள்ள நுழைஞ்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அப்படி நடக்கும்னு பாவம் சுபாஷ் கூட எதிர்பார்க்கல. ஹலோ, who is talking? ஹலோ, இந்த பக்கம் நானு, அந்த பக்கம் யாரு? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்னோட பர்சனல் பிரதரா? ஐயோ பிரதர். மனோரமா, மை சிஸ்டர். அட பிரதர், இப்போ வேர் ஆர் யூ பிரதர்? வேர் இஸ் யூ? அட, நோயிங்கள இருந்திருந்தா நான் எதுக்கு போன் பண்ணிருக்க போறேன்? சிஸ்டர், எனக்கு சீக்கிரமா உங்களோட ஹவுஸோட அட்ரஸ் சொல்லுங்க. நம்பவே முடியல, இப்போ டெல்லியிலயா இருக்கீங்க? அட, கெட்டவன் ஆனதுமே நான் அத மறந்துட்டேன். எனக்கு ஏன் தான் இப்படி ஞாபகம் மறதி வந்துருச்சோ? एक मिनट ब्रदर, ஒரு நிமிஷம். பிரதர், எங்க வீட்ல யாரோ இருக்காங்கன்னு தோணுது. என்ன பேசுறீங்க? பிரதர், who is there? சிஸ்டர், எனக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த இடத்துல யாரோ இருக்காங்க. என்னது? நீ யாரையாவது பாத்தியா? நாட் சிஸ்டர். கொஞ்சம் நல்லா தேடு. இங்க எனக்கும் சேம் பிஞ்ச். ஹலோ, ஹாய், பை பை. சந்திரு, ஐயோ, என் பர்சனல் பிரதர். மனோரமா, மை சிஸ்டர். ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய், பை பை. முதல்ல எனக்கு இந்த விஷயம் சொல்லு சந்திரு. நீ நெக்ஸ்ட் வீக் தானே வரதா இருந்த? ஆமா சிஸ்டர், இன்னைக்கே வந்துட்டேன்.
உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒருவேளை நான் அடுத்த வாரம் இதை மறந்துட்டேன்னா என்னோட கேபிட்ட பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. எல்லாரும் எங்க போனீங்க? எல்லாம் வாங்க வாங்க, கொஞ்சம் வந்து பாருங்க. கமிங் சூன்ல இருந்த என்னோட பிரதர் ஜஸ்ட் இப்ப அரைவ் ஆயிட்டாரு. சந்துரு வந்துட்டியாப்பா? வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அஜய், அஞ்சலி, அம்மா சுருதி, பிரியா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பறக்காம வந்துட்டான். அத்தம்மா, என் டியர் பிரதர் எதுக்கு நீங்க தேவையில்லாம கிண்டல் பண்றீங்க? எதையும் மறக்க மாட்டான், எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்குவான். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் வா அஜய். நல்லா இருப்பா. நல்லா இருக்கு. வா வா. இந்த பேக் எல்லாம் நான் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறேன். நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க. வா வந்து உட்காரு வா. வாங்க பாட்டி. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பிரியா, முதல்ல ரெஸ்ட் எடு. முதல்ல போய் டீ டிஃபன் ஏதாவது கொண்டு வா. சரி பாட்டி. சீக்கிரம் போ. உட்காரு உட்காரு உட்காரு. உனக்கு ரொம்ப களைப்பா இருந்திருக்கும்ல? எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க? சந்துரு கண்ணா, இதோ இவதான் சுருதி, இந்த வீட்டு மூத்த மருமக. வணக்கம். வணக்கங்க. கிழிஞ்ச புடவை. அப்புறம் இவங்க தான் பிரியா, சுருதியோட பெரிய அக்கா. கிழிஞ்ச புடவையோட அக்கா. இந்த வீட்டு சின்ன மருமக, அஜயோட மனைவி. இதால எந்த ப்ராஃபிட்டும் இல்ல. என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நான் தான் 2-3 மணி நேரத்துல மறந்துடுவேனே. ஆமா பிரியா, சந்துருவுக்கு ஞாபகம் மருந்து ரொம்ப அதிகம். டீ டிஃபனுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீல? செஞ்சுட்டேன் பாட்டி. மசாலா டீ வேணுமா? பிரியா, நாங்களா சந்திர மாமாவை செல்லம்மா மசாலா மாமான்னு கூப்பிடுவோம். நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். என்ன விஷயம்? திடீர்னு ஏதாவது பாப்புலேஷன் அதிகப்படுத்திருக்கீங்களா என்ன? மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப நேரமா அஸ்வின் தம்பி அட்டெண்டன்ஸே போடலையே. அது வந்து மாமா, சின்ன பிசினஸ் மீட்டிங் விஷயமா லண்டனுக்கு ஓ போயிருக்கா. அப்படியா? அடடா மா பப்ளி. ஏய், பாத்து போ. யார் வந்திருக்கானு? வா, எப்படி இருக்கு பப்ளி? வா இங்க வந்து உட்காரு, பக்கத்துல உட்காரு. டியர் சிஸ்டர், இந்த பேக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. நான் எல்லாருக்காகவும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்காக, இது பப்ளிக்காக. Thank you. இத பாரு சந்துரு, நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப. மனோரமா, சந்துருவ முதல்ல ரூமுக்கு கூட்டிட்டு போ. வா, சரி வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுதான் உன்னோட ரூம். ஓஹோ சரி. சரியா? மை டியர் மசாலா பிரதர், மை பர்சனல் பிரதர், குட் நைட். உங்களுக்கும் கூட ரொம்ப மசாலாவா ட்ரீம்ஸ் வரும் சிஸ்டர். இங்க பாரு, கொரட்டை விடும்போது பார்த்து கொரட்டை விடு. இங்க எல்லாரும் பயந்துட போறாங்க. குட் நைட். குட் நைட். இந்த பப்ளிக் கொஞ்சம் கூட ஸ்கேர்டாவே இல்ல. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்போ இவ தூங்குவாளா? என்னது இது? இது என்னது? கிழிஞ்ச புடவை அக்கா போட்டோவை இவ இத்தனை வச்சிருக்கா. இந்த போட்டோஸ் எல்லாமே ஹலோ ஹாய் பாய் பாய். அப்படின்னா கிழிஞ்ச புடவையோட அக்கா உண்மையிலேயே பேய் கிடையாதா? ஆனா இந்த போட்டோவை எல்லாம் யார் இப்படி வெட்டி வச்சிருப்பா? ஒருவேளை இந்த பப்ளி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? எதுக்கு? இந்த ஷாம நம்பர் தான் இல்லையான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பத்திரம் எல்லாம் எங்க போயிருக்கோம்? இல்ல, ஷாம் மாதிரி ஒருத்தரை நம்பவே கூடாது.
பத்திரம் கண்டிப்பா அவன்கிட்ட தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா அந்த பத்திரம் அவன் கைக்கு கிடைக்காம நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அஸ்வின் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த பத்திரத்தை நான் கண்டுபிடிச்சாகணும். அவர் ஏன் கிளம்பினாரு? போகணும்னு அப்படி என்ன அவசியம்? போகாம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. ஷாம் சொல்றத கேட்டுட்டு போயிருக்கலாம். அப்ப அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன அவர் நம்பி இருப்பாரு. இல்ல, இவ்வளவு சீக்கிரம் நான் நம்பிக்கையை இழக்க கூடாது. அஸ்வின் என்ன நம்புவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிஸ் பி, எனக்கு என்ன தோணுதுன்னா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு. ஓகே, குட் நைட் மிஸ்டர் ஏ. குட் நைட் பிரியா. குட் நைட் பப்ளி. பிரியா, உட்கார். இன்னைக்கு சாயந்தரம் ஏதோ நடந்துருச்சு. அதுக்காக ஐ எம் ரியலி சாரி. திடீர்னு உன்னை பிடிச்சு நான் அப்படி கத்திருக்க கூடாது. பிரியா, பப்ளி விஷயத்துல நான் கொஞ்சம் பொசசிவ். அதனால தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். நானும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். நீ ஏன் வேணும்னு இப்படி பண்ண போறேன்னு. பிரியா, ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல விடுங்க அஜய், இதெல்லாம் சகஜம் தானே. கோவம் இல்லைல்ல? ம். மிஸ்டர் ஏ பிரியா. மிஸ்டர் ஏ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் ரூமுக்கு போக. திரும்ப திரும்ப எனக்கு அந்த கபோர்டே ஞாபகம் வருது. அதனால உங்க கூட எனக்கு தூங்கலாமா? அப்படியே அங்க நிக்கிற? வா, வந்து தூங்கு. வா 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 வா, படுத்துக்கோ. முதல்ல உனக்கு நான் சூப்பர் கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா ஒரு ராஜகுமாரி இருந்தாங்களாம்.
அவங்க கிட்ட ஒரு சில்வர் காயின் இருந்துச்சாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஸ்ருதி, அஸ்வின், முத்துக்கு என்னாச்சு? இது எப்படி? நான் எங்க இருக்கேன்? ஸ்ருதி, கொஞ்சம் இருங்க. உங்க வேண்டுதல் சாவி கீழே விழுந்துருச்சு. இந்த சாவி எப்படி இங்க வந்துச்சு? ஸ்ருதி, அஸ்வின், அஸ்வின் நீங்க எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அஸ்வின் நில்லுங்க. நான் சொல்றத கேட்காம இங்க இருந்து போயிடாதீங்க. அஸ்வின் நீங்க எங்க இருக்கீங்க? ஸ்ருதி, 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 அஸ்வின், ஸ்ருதி, அஸ்வின் நீங்க எங்க இருக்கீங்க? அஸ்வின், ஸ்ருதி, தயவு செஞ்சு திரும்பி வந்துருங்க அஸ்வின். ஸ்ருதி, 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 அஸ்வின், அஸ்வின். அந்த அந்த சாவி எங்க போச்சு? அந்த முத்து, நீங்க எங்க போயிட்டீங்க அஸ்வின்? இந்நேரம் அவர் அங்க போய் சேர்ந்திருப்பாரு. அப்படியே இன்னும் யாரும் எதுவும் சொல்லல. அவர் ஏன் எங்களுக்கு போன் பண்ணல? நானே இப்ப அவருக்கு போன் பண்றேன். வேண்டாம், இத பத்தி முதல்ல யாருக்கிட்டயாவது கேட்போம். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அட, என்ன சத்தம்? யாரங்க? ஸ்ருதி, ஸ்ருதி, என்னாச்சு? என்னாச்சு? பாத்து, என்னாச்சு? அஸ்வினோட போனுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல ஸ்ருதி, அதனால அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அஸ்வினோட போன் லைன் கிடைக்கல. லைன் கிடைச்சிரு ஸ்ருதி. நீ சும்மா டென்ஷன் ஆகாத. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போயிருக்கோம்? பாட்டி சரியா 7:30 மணிக்கு. அட, ரோமிங்ல நெட்வொர்க் கூட இல்லாம இருந்திருக்கலாம். பிரியாணி ஒரு வேலை பண்ண, முதல்ல ஸ்ருதியை கீழே கூட்டிட்டு போ. ஹரிபிரகாஷ்ண்ணே, இது கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. என்ன சேத்த பாட்டி, எல்லாரும் இங்க இருக்கீங்க? இந்த கிழிஞ்ச புடவை ரொம்ப பயந்து போயிருக்கா. ஒரு விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அஸ்வின் போயிருக்கிறது ரொம்ப தூரமா இருக்கிற லண்டனுக்கு. அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆமா, இப்ப என்ன டைம் ஆகுது? மணி 3 ஆகுது பாட்டி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடும்.
ஸ்ருதி ஃப்ளைட்ல ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு, அதனால லைன் கிடைச்சிருக்காது. மாமா சொல்றது தான் சரின்னு நினைக்கிறேன். அது 8 மணி நேரம் ஃப்ளைட்டா? இந்நேரத்துக்கு ரீச் ஆயிருப்பாரு. அவர்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. Reached London, will call later, battery low.